கைஸ் நார்னியா படத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு கதவுக்கு பின்னாடி ஒரு உலகத்தை கண்டுபிடிப்பா. சோ அதே போல துருக்கியில ஒருத்தர் தன்னுடைய வீட்டு சுவத்துக்கு பின்னாடி அதெல்லாம் பாதாளத்துல 20,000 பேர் வாழ்ந்து விட்டுட்டு போன ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பூமிக்கு மேலதானே அடுக்குமாடி பார்த்திருப்பீங்க. பூமிக்கு உள்ளேயே சுமார் 18 அடுக்குல மக்களுக்கு தேவையான எல்லாமே வீடு, கிச்சனு, ஸ்கூலு, சர்ச், அப்புறம் கால்நடைகளை பராமரிக்கிற இடம், உணவுகளை சேமிக்கிற இடம், ஏன் ஒயின் ஃபேக்டரி கூட அந்த சிட்டிக்குள்ள பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்கள் வாழ்ந்து விட்டுட்டு போன டெரின் கியூ அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம ஃபிளாஷ்பேக் போயிடலாம். 1963ல துருக்கியில ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டை புதுப்பிக்கிறக்காண்டி அப்படியே சோதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா சின்ன பொந்து மாதிரி இருக்கு. அதை அப்படியே தட்டி பார்த்தா ஒரு குகை மாதிரி போகுது. உள்ள போய் பார்த்தா ஒரு எண்டேல கேம் மாதிரி பாதே போய்கிட்டே இருக்கிறத பார்த்து மிரண்டு போய் திரும்பி வந்து கவர்மெண்ட்ல தெரிவிக்கவே உங்க கவர்மெண்ட் வந்து பார்த்து மிரண்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. டெரின் கியூங்கிற இந்த சிட்டியை கிமு 8ல இருந்து 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிரிஜியன்கள் அப்படிங்கிற பழங்குடியினர் தான் இந்த சிட்டியை உருவாக்கி இருக்காங்க. இந்த சிட்டியோட ஆழம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 85 மீட்டரா, 18 அடுக்கு இருக்குதான். இதை ஏன் கட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல நடந்த போர்கள்லயும் இயற்கை சீற்றத்திலையும் தப்பிக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். அதுல முக்கியமா இந்த நகரத்துக்கு எக்கச்சக்கமான நுழைவாயில் இருக்குமா. ஆனா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லுமே கிட்டத்தட்ட 500ல இருந்து 600 கிலோ எடையுள்ள உருண்டையான ஸ்டோன் கதவுகள் இருக்குமா. அதனால எதிரியாலாம் உள்ள ஈஸியா நுழைய முடியாது. பாருங்களேன், நவீனமே இல்லாத காலத்துல மக்களோட கையிலாலேயே உருவாக்குன நவீன சிட்டி தான் இந்த டெரின் கியூ. கரெக்டா ஒரு 6 வருஷம் கழிச்சு 1969ல யுனெஸ்கோ வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை அறிவிச்சிட்டாங்க. இப்போ கூட நிறைய பிளாகர்ஸ் கூட அங்க போய் வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஃபியூச்சர்ல சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா இந்த டெரின் கியூ போயிட்டு விசிட் பண்ணணும்னு இப்பவே ஆசையா இருக்கு. சோ நீங்க இந்த டெரின் கியூ பத்தி என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் என்ன லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.